வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்னதுன்னா கோஸ்ட் ஹண்டிங் வீடியோ. ஏன் இந்த வீடியோனா, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. அங்கே வந்து ஒரு பழைய வீடு இருக்கும். இந்த வீட்டில் வந்து நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு கோஸ்ட் மேலாம் அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் பார்த்தது இல்லைல்ல இது வரைக்கும். அதனால் எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. இப்போ இன்றைக்கி போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக டைம் 12:40 ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நான் தனியாக போகலான்ட்டு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் போது ஏன் தனியாக போகிறேன், ஸோ நாங்களும் வரேன்னு சொன்னாங்க. சரி ஓகே நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேருக்கு தான் தெரியும். ஒருத்தனுக்கு தெரியாது. சாப்பிட போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோன்ட்டு தான் தெரியும். அந்த வீட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்குதான். எப்படின்னா சடனாக ஈவினிங் ஒரு 5 அந்த டைம்லேயே நிறைய சவுண்டுலாம் கேட்குற மாதிரியும், ஏதோ யாரோ கத்துற மாதிரி, கொலுசு சவுண்டு வர மாதிரி அந்த மாதிரிலாம் கேட்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யான்ட்டு தான் இன்றைக்கி அங்கே போயிட்டு நான் வீடியோ எடுக்கலாம், அது உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன். தெரியல எப்படி வர போகுதுன்னு. ஓகே கைஸ், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு அவங்கக்கிட்டே இருந்து நான் vlog பண்ணுறேன். 15 minutes later. டைம் கரெக்டாக ஒன்றாச்சு. ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. அதில் ஒருத்தனுக்கு தெரியாததுனால அந்த ஷாப்பில் போய்ட்டு எப்படி வீடியோ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். என்னதான் கோஸ்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக நின்று பேசினாலும் அங்கே போகணுன்ற அந்த க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருந்துனே இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல் அங்கே போகலான்னு டிசைட் பண்ணேன். மெதுவாக அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆக போகிறோம். வெளியில் இந்த காரியம் என்ட்ரன்ஸையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் போகிறது ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்கல, என்னால் ட்ராப் ஆக முடியல. கைஸ் இப்போ வந்து உள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கடா டேய், அது வேறு எதனா இருக்க போகுதுடா. டேய் நீ வேற போயினே இருக்காதடா, வெயிட் பண்ணுறேன். காற்றுலாம் பயங்கரமாக இருக்குது. என்ன இன்னைக்கு கிளைமேட்டே சரியில்லையே. இப்போ வந்து பக்கத்தில் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் கொஞ்ச நேரமாவது அந்த ஃபீல் கொஞ்சம் ஃபீல் ஆகணுன்ட்டு தான் இப்போ இந்த டிசிஷனே எடுத்துருக்கோம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 கரெக்டாக மிட் நைட்டு. இடமே கொஞ்சம் ரொம்ப ஆறராக இருக்குது. இன்னும் அந்த பிளேஸ்க்கு நாங்கள் போகல, இன்னும் கிட்டே இருக்கோம். அது எப்படி இருக்க போகிறதே தெரியல. பார்க்கலாம். மினிட்ஸ் அப்படி இருக்கும். கிளைமேட்லாம் இன்னைக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப ஃபுல் மூணாக இருக்குது. அது வேறு ஃபுல் மூணாக இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எப்படியாவது ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ரூஃபாவது நம்ம எடுக்கணும். பார்க்கலாம். யாரோ உட்கார மாட்டேங்கிறாடி. எங்கடா டேய் வேணாண்டா, டேய் போயிடலாம்டா. அங்கே பாடுறா, கீரை பாடுறா. டேய் வேணாண்டா, என்னடா உள்ள யாரா இருக்க போறீங்க? டேய் வேணாண்டா டேய். கைஸ் ரொம்ப பயப்படுறானுங்க. எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நான் மார்னிங் எடுத்த கிளிப்பை உங்களுக்கு நான் போடுறேன், அதை பாருங்க. அதை மட்டும் பாருங்க. மார்னிங்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தெரியும்டா. டேய் டேய் வாடா டேய் போலாம்டா டேய். டேய் மச்சான் வேணாம்டா டேய் வேணாம்டா. தனியா தான் போணும். டேய் டேய் இவ்வளவு தூரம் வந்துட்டோம். உள்ள இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம்டா டேய். என்னடா பாண்டி ஆல்தான் பக்க டெரரா பாண்டி. டேய் வெலா பர்வேஸ் நீ நன்சுனு நம்மளுக்கு பயம் வந்துதுடா. பத்தினேவா வாங்கடா. இவ்வளோதான் அந்த வீடே இருக்கு. டேய் மச்சான் வேணாம்டா. டேய் வரணும். டேய் வேணாம்டா டேய். டேய் உள்ள வேணாம்டா. டேய் டேய் வேணாம்டா டேய். டேய் இங்கே நின்று ஒரு 10 நிமிஷம் போயிடலாம்டா. டேய் வேணாம்டா.
ஏய் வாடா மச்சான் போலாம். என்னடா பயப்படுற? போறேன் இவ்வளவு பவுல் போறேன் இல்ல. என்னடா ஜூஸ் கடைக்கு கூட்டி வாங்க சொல்றீங்களா? ஜூஸ் கடைக்கா? அடிடா பாக்கிட்டு சொல்லவே இல்லையாடி. ஏய் வவ்வால்றா. ஏய் ரவுண்ட் ஏய் கூப்பிடு. டேய் ஏய் வாடா போலாம். ஏய் குருகுல மட்டும் வாங்குனேன். டேய் வாடா டேய் பண்ணி பயப்படாதடா. என்னடா பயப்படுற? அட பண்ணி திருப்பி ஒண்ணா இருக்கும். என்னடா யாரு ரைட்ல தூக்குறான் மேல. गाइस உள்ள வந்துட்டோங்க. गाइस உள்ள வந்துட்டோம். ஏய் நானே இருக்கேன். இப்படி வாங்க எல்லாம் இப்படி வாங்க. ஓகேவா? நல்லா இருக்கா? டேய் இந்த நேரத்துல உன் ட்ரெஸ் முக்கியமாடா. ஏய் வலி தெரியுமா? தெரியும் வலி தெரியும். गाइस உள்ள வந்துட்டோம். இங்க ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு அப்படி என்னன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இங்க வந்து ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்டதுக்கு ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. அங்கே வந்து டான்ஸ் கிரிக்கெட் ஆடுவோம். அவங்க சொன்னது என்னதுன்னா இங்கே வந்து நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குதுன்னு சொன்னாங்க. ஏய் கோல்ச்சு சவுண்ட் கேக்குது. ஏய் ஏய் வாடா. ஸோ இங்கே வந்துருக்கோம். இங்கே வந்துட்டு உள்ளே எப்படியோ வந்துட்டோம் கைஸ். உள்ள திருமதி வீடியோ காட்டி போடுங்க. ஆனால் கொலிச்சு சொன்னால் அது வெறும் பூச்சி தான் கைஸ். எல்லாம் பயப்படுறாங்க. ஸோ உள்ளே ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டு கிளம்பிடுவோம். இது வந்து ரொம்ப பயப்படுறான். இது பயப்படுறது இது வந்து அந்த பக்கம் ஃபுல்லா செடி செடிடா. அது ஃபுல்லா சாமி போட்டோ. பின்னாடி ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் மட்டும் வந்துடுங்க. வாடா போனடா. எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ள போயிடலாமா? ஏய் ஏய் யாரும் இறந்துட்டாங்க போல அது மாதிரி. வெளில தானே பயமாக இல்லை பயமான்றேன். பாரா இதுக்காக பயந்து இரா இரா டே முள்ளு குத்திச்சு இரா. நீ வேற ஏன்டா பெருசு. சரி யாரும் நம்ம ஒஞ்சி பார்க்குற மாதிரியே தவிர்த்துறானுங்க. கைஸ் இப்போ வந்து இதுதான் உள்ள ஸ்பாட்டு. இதான் நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒண்டியாக தான் வரலான்னு பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சொன்னோன்னே சரி அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. தனியாக இதுக்கு ஏன்னா இவனுக்கு வந்து தெரியாது நாங்கள் போகிறதே இவனுக்கு தெரியாது. சாப்பிடலான்னு கூப்பிட்டு சார்மினார் பிரியாணி சாப்பிடலான்னு கூப்பிட்டு வந்தேன். பாண்டி சாப்பிட்டு சார் ஜூஸ் குடிக்கலாம் பாண்டி. ஸோ இதுதான் உள்ள. இப்போ உள்ளே தான் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே அம்மா அம்மா. ஓகே கைஸ் இங்கே ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பார்த்துட்டு எதனா ஆக்டிவிட்டீஸ் நடக்கதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணவே நான் ஒத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக சரியான தெரியல காய்ஸ். ஆனால் எப்பவுமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ட்ரை பண்ணுங்க. ஜாலியாக இருக்கும். ஏன்னா பயங்கரமான ஸ்பாட். ஆனால் உள்ள மட்டும் வேற லெவலாக இருந்தது. நான் முன்னாடி போயிடுறேன். நீ கொஞ்சம் பின்னாடி முன்னாடி போனால் தான் ஃபஸ்ட்டு தா வாங்கிடுவீங்க. இல்லை மச்சான். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் சொன்ன மாதிரி அங்கே எதுவும் சவுண்டு கேட்குற மாதிரியும் யாரோ கத்துற மாதிரி எங்களுக்கு எதுவும் பெருசாக கேட்கல. அந்த பிளேஸில் ஏதோ நடக்கிற மாதிரி நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாகிட்டே போயிட்டு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணதுனால அந்த பிளேஸை விட்டு கிளம்பலான்னு தோணுச்சு. நீங்கள் பாருங்க ஒரு ஃபுல்லாக இருக்குது நிலா. ஓடுறா ஓடுறா ஓடுறா.
the next day. ஆக்சுவலாக இந்த மாதிரி லொக்கேஷனில் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் எடிட் பண்ணி முடித்தாலும் ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. நிறைய பேர் சொன்னது ஏன் எங்களுக்கு நடக்கலன்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே சுற்றிட்டே இருந்தது. உண்மையாலே பேய்கள் இருக்கா இல்லையான்ற கியூரியாசிட்டி எனக்குள்ளே அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகாததுனால பேய்கள் மேலே எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. இந்த வீடியோவை இங்கேயோட ஸ்டாப் பண்ண எனக்கு மனசே இல்லை. அதனால ஏன் திரும்பி ஷூட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. திரும்பி அந்த இடத்துக்கு போயிட்டு உண்மையாலே கோஸ்ட்டுங்களா இருக்கா இல்லை நேச்சுரல் எனர்ஜியான்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்குது. பேசிக்காகவே எனக்கு பாசிபிள் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இதோட அடுத்த கோஸ்ட் ஹண்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.